வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இருக்கையில் அமர சொன்ன ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். ஆனால் சட்டென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஷாக்கான ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தின் ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து ஆளும் திமுக தரப்பிற்கும் ஆளுநர் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கே நிலை வருகிறது. மேலும் அவ்வப்போது இந்த மோதல் போக்கு சற்று அதிகரிப்பதும் வழக்கம். அந்த வகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதனால் சமீப நாட்களாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் ஒன்றாக ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்றைய தினம் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் குடியரசு தின விழாவில் ஒன்றாக கலந்து கொண்டனர். அதாவது நாட்டின் 75வது குடியரசு தின விழாவையொட்டி தமிழ்நாட்டில் சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இன்று காலை 8 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றினார். முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு செல்ல ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மேடைக்கு வந்தார். அப்போது மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார். அதன்படி வரவேற்பை ஏற்றுக்கொண்டு இருக்கையில் அமர சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இருக்கையில் அமர்ந்து அருகே நின்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இருக்கையில் அமருமாறு கை காட்டினார். ஆனால் சட்டென அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேடையை விட்டு கீழே இறங்கினார். அதாவது குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்கினார். இதன் காரணமாகவே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மேடை ஏறியவுடன் சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கீழே இறங்கி சென்றார். இந்த சமயத்தில் தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இருக்கையில் அமருமாறு கூறியிருக்கிறார். ஆனால் அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதனை கவனிக்கவில்லை. இதனால் நின்று கொண்டிருந்தவாறே நேராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்றார். அப்போது இதனை கவனித்த அருகிலிருந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களிடம் இது குறித்து விளக்கிவிட்டு அவரும் கீழே இறங்கி வந்தார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குடியரசு தின விழாவில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.